ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை பயிறு வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு அரை கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து கோல்டன் ப்ரௌன் கலராக மாறணும், கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்குன்னு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு கழுவிக்கலாங்க. கழுவி தண்ணி இருத்துட்டு இப்போ இதில் தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக பழுத்து இருக்கும், ஆனால் இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்க. நான் ஒரு 10 மிளகா சேர்த்துக்கிறேன். 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அடுப்பு மேலே வச்சு 4 விசில் விடலாங்க. இந்த பருப்பு சட்டுன்னு வேகாது, 4 இல்லை 5 விசில் கூட விட்டுக்கலாம், தப்பு இல்லை. நல்லா வெந்துட்டால் கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுப்பு மேலே வச்சு விசில் போட்டுக்கலாம். இப்போ 4-5 விசில் விட்டு விசில் போனதும் எடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். பருப்பு கடையிற சட்டியில் இதை போட்டுக்கின்னு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த குக்கரில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சிட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் வாங்க. அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு இந்த பருப்பு கடைஞ்சி வச்சதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பக்கமாக எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. உப்பு செக் பண்ணி பார்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த சாம்பார் மாமூல் பருப்பு சாம்பார் விட இந்த பயிறு சாம்பார் சூப்பராக இருக்குங்க. பச்சை பயிறு சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.